இப்போ வந்து பிஎல்சி ஒர்க் வந்து எப்படி லாகின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? கூகுள்ல டெலிடைப்னு டைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த டெலிடைப் போர்ட்டலை ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போர்ட்டல் ஓபன் ஆன உடனே உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்க யூசர் நேம் அண்ட் தென் உங்களுக்கு கொடுத்துருக்க பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் ஐ எம் நாட் அ ரோபோட் அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நியூ செஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அக்செப்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ அக்செப்ட் கொடுத்தோடனே இங்கே வந்து உங்களோட செஷன் கன்ஃபார்ம் அப்படின்னு பாப்அப் ஆகுது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து உங்களோட ஃபைலும் கொஷின்ஸும் லோட் ஆகும். ஸோ இங்கே வந்து இந்த ஒயிட் பேஜ் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற ஃபைல்ஸு. அதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த பிளாக் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து நமக்கு கேட்டிருக்க கொஷின்ஸ். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே இருக்கிற இந்த சின்ன பாக்ஸில் தான் நம்ம ஆன்சர் என்டர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஷின் நம்பர் 26ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேஷண்ட் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ கொஷின் நம்பர் 26 இங்கே தான் இருக்கு. ஸோ அக்கௌண்ட் நம்பர் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஆஸ் இட் இஸ் பார்த்து அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் என்டர் ஆல்ரெடி ஆகியிருக்கு அப்படின்னா ஸோ கரெக்டா இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிட்டு இங்க அக்செப்ட் அப்படிங்கறத என்டர் பண்ணிக்கோங்க கரெக்டா இருந்தா. அந்த நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு அதுவே ஷிஃப்ட் ஆயிடும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 32 ஃபெசிலிட்டி ஜிப் கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 32 பாக்ஸ் பாத்தீங்கன்னா இங்க மேல ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் வந்து நீங்க ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து ஹைலைட் ஆகி ஷோ ஆகி இருக்கிறது தான் வந்து இந்த ஆன்சர் பாக்ஸ்க்கு மேலேயும் ஷோ ஆகும். இப்போ இந்த 32 பாக்ஸ் ஃபுல்லுமே நமக்கு பிளாங்கா தான் இருக்கு. ஸோ இப்போ டேட்டா எதுவுமே இல்லை இதுல. அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே பிளாங்கா விட்டுட்டு, பிளாங்கானா எந்த ஆன்சரும் டைப் பண்ணாம விட்டுட்டு நீங்க இந்த அக்செப்ட என்டர் பண்ணிக்கலாம். அக்செப்டுக்கு நீங்க வந்து கீபோர்ட்ல ஷார்ட்கட் கீயா வந்து என்டர் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபெசிலிட்டி எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டா எதுவுமே இல்லாததுனால இதுவும் பிளாங்கா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஃபெசிலிட்டி ஐடி இதுவும் பிளாங்கா அக்செப்ட், ஏன்னா எந்த டேட்டாவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்மோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால இப்போ என்ன ஆகும்னா ஃபைனலா ஃபீல்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். ஆல் ஃபீல்ட்ஸ் ஹவ் பீன் கம்ப்ளீட்டட் ப்ளஸ் கம்ப்ளீட் டு சேவ் யோர் சேஞ்சஸ் வருதுங்களா? ஸோ அகைன் இதுல நீங்க கம்ப்ளீட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபார்ம் லோட் ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா யுவர் அப்டேட் ஹவ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு வருதுங்களா? ஸோ நீங்க ஒர்க் பண்ணது சப்மிட் ஆகிருச்சு அப்படின்ற மீன். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மேல டைம் ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா, சோ ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் ரன் ஆகும். சோ இந்த 60 செகண்ட்குள்ள நீங்க இந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடணும் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? சோ இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, 42 ரெவென்யூ கோட் லைன் 2 கேட்டிருக்காங்களா? இப்ப இதுதான் 40 செகண்ட் கொஸ்டின் அண்ட் தென் லைன் 2 வந்து இதுதான். இப்ப இதுல என்ன டேட்டா இருக்கு, 0 to 60. ஸோ ஆஸ் இட் இஸ் அப்படியே என்டர் பண்ணியிருக்காங்க, எந்த கரெக்ஷனும் இல்லை. நம்ம அக்செப்ட் அப்படியே கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு அதுவே ஷிஃப்ட் ஆயிக்கும். 44th கொஸ்டின் கேட்டிருக்கு HCPCS கோட் அப்படின்ட்டு. இதுதான் 44 HCPCS. ஸோ 96360. ஸோ ஆஸ் இட் இஸ் என்டர் ஆயிருக்கு. ஸோ அகைன் நீங்க அப்படியே எந்த டேட்டாவும் சேஞ்ச் பண்ணாம கரெக்டா இருக்குன்னா அப்படியே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மாடிஃபயர் 1. மாடிஃபயர் 1 வந்து இதுல எப்பயுமே வந்து பிளாங்க் அக்செப்ட் தான் இந்த ஃபார்ம்ல. ஸோ மாடிஃபயர் 2வும் பிளாங்க் தான். ஸோ மாடிஃபயர் 3யும் பிளாங்க் அக்செப்ட் தான் கொடுக்கணும் நீங்க. அண்ட் தென் மாடிஃபயர் 4ம் பிளாங்க் அக்செப்ட் தான் கொடுக்கணும். ரேட் லைனும் பிளாங்கா தான் லீவ் பண்ணி அக்செப்ட் பண்ணணும் நீங்க. அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிருக்கு 45 சர்வீஸ் டேட். ஸோ இதுதான் கொஸ்டின் நம்பர் 45. 041224 அப்படிங்கறத நீங்க அப்படியே என்டர் பண்ணும். ஸோ டேட்டுக்கு நம்ம என்ன ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுவோம், எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ 041224 அப்படிங்கறத கண்டினியூஸா என்டர் பண்ணிடணும், இந்த ஹைஃபன்லாம் லீவ் பண்ணிட்டு.
சர்வீஸ் யூனிட் 48 46 கேட்டிருக்காங்க. 1 ஆல்ரெடி என்டர் ஆகிதான் இருக்கு. ஸோ நீங்க அப்படியே என்டர் கொடுத்துக்கலாம். சார்ஜ் லைன் 2. ஸோ 47th கொஸ்டின் இதுதான் டோட்டல் சார்ஜஸ். இது செகண்ட் லைன் என்ன இருக்கு 610.00. ஸோ அப்படியே என்டர் ஆயிருக்கு. எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல, நீங்க அப்படியே என்டர் பண்ணிக்கலாம். என்டர்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் கவர் சார்ஜஸ். ஸோ லைன் 2ல நான் கவர் சார்ஜஸ்ல எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ பிளாங்கா லீவ் பண்ணிட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதுல ஃபீல்டு கம்ப்ளீட் ஆகிருச்சு. அகைன் திரும்ப இது ஃபீல்டு கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ கம்ப்ளீட் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபீல்டு அகைன் லோட் ஆகும் உங்களுக்கு. இதுல கேட்டிருக்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா 11C இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் 11th கொஸ்டின். இதுதான் 11C. ஸோ இன்சூரன்ஸ் பிளான் என்ன இருக்கு, எதுவுமே டேட்டா இல்லை. ஸோ பிளாங்கா தான் இருக்கு. இப்போ இதை பிளாங்கா லீவ் பண்ணி நீங்க என்டர் பண்ணிக்கலாம். இப்போ 31 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ப்ரொவைடர் ஃபுல் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 31 பாக்ஸ் இங்க தான் இருக்கு. ஸோ ப்ரொவைடர் நேம்னா நம்ம ஒரு பர்சனோட நேமா இருந்தா என்டர் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ என்ன இருக்கு ஹாமில்டன் ஸ்பேஸ் மேத்யூ அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ப்ரொவைடர் நேம் தான். அப்ப இந்த டேட்டாவை அப்படியே என்டர் பண்ணி இங்க பண்ணணும். ஆஸ் இட் இஸ் ஆல்ரெடி என்டர் பண்ணி தான் இருக்கு. ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டா பார்த்துட்டு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டா இருக்கு, அதனால நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆர்கனைசேஷன் நேம் 31 ஆர்கனைசேஷன் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்கனைசேஷன் நேம்னா என்ன, ஒரு கம்பெனி நேமோ இல்லை ஏதோ ஒரு சர்வீஸோட நேமோ இந்த மாதிரி இருந்தாதான் நம்ம இதுல என்டர் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இதை வந்து இந்த 31ல ஒரே ஒரு ப்ரொவைடர் நேம், அதாவது ஒரு பர்சன் நேம் மட்டும்தான் இருக்கு, எந்த ஆர்கனைசேஷன் நேமும் இல்லை. அப்ப இந்த கொஸ்டினை எந்த டேட்டாவும் என்டர் பண்ணாம பிளாங்கா லீவ் பண்ணி நீங்க அப்படியே என்டர் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீல்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அகைன் கம்ப்ளீட் கிவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஃபார்ம் லோட் ஆகும் உங்களுக்கு. இப்போ 9A கேட்டிருக்காங்க அதர் இன்சூர்ட் பாலிசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் 9th கொஸ்டின். உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு இந்த மாதிரி வந்து ஹைலைட்டும் ஆகும். நீங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இங்க ஹைலைட் ஆகிறதும் எடுத்துக்கலாம். பட் மேனுவலா மோஸ்டா வந்து செக் பண்ணி பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க டேட்டாஸை. இப்போ இங்க நான் வந்து டைம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இன்கேஸ் இந்த டைம் அவுட் ஆகிருச்சு உங்களுக்கு, இந்த கொஸ்டின் நீங்க தேடி டேட்டாவை இதுக்குள்ள இந்த ஆன்சர் பாக்ஸ்ல என்டர் பண்றதுக்குள்ள டைம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஸோ இப்போ டைம் அவுட் ஆயிடுச்சு, அந்த கொஸ்டினை என்டர் பண்றதுக்குள்ள டைம் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப இப்போ ஃபீல்ட் என்ட்ரி யுவர் கியூ ஹாஸ் டைம்ட் அவுட் ப்ளஸ் கண்டினியூ டு கீப் கோயிங் அப்படின்னு வரும். ஸோ அப்ப திரும்ப நீங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு புதுசா வேற ஒரு ஃபார்ம் லோட் ஆகும். ஓகேங்களா? அதனால மேக்ஸிமம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த டைம் அவுட் ஆகாம நீங்க வந்து என்டர் பண்றதுக்கு பாருங்க. இப்போ 44th கொஸ்டின்ல மாடிஃபயர் டு லைன் 18ல கேட்டிருக்காங்க. ஸோ லைன் 18 எங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. ஸோ மாடிஃபயர் இதுல இந்த ஃபார்ம்ல மாடிஃபயர்ஸ் எப்பயுமே வந்து பிளாங்கா தான் லீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ மாடிஃபயர் டு பிளாங்கா லீவ் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. மாடிஃபயர் 3யுமே blank accept, 4மே blank லீவ் பண்ணி accept பண்ணிக்கோங்க. modifier 4 service unit line 18. so 46th question. so இதுதான் வந்து 46th question service unit. so line 18 ஓட service unit இதுதான் 20. so enter ஆயிருக்கு ஆல்ரெடி, நீங்க அப்படியே வந்து accept பண்ணிக்கோங்க. so non covered charges line 18. so non covered charges வந்து இதுதான், இந்த இதுதான் non covered charges. so line 18ல non covered charges என்ன இருக்குன்னா
000 கொடுத்திருக்காங்க. ஸோ சார்ஜஸ்னா என்னன்னா ஒரு அமௌண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ நம்ம அமௌண்ட் வேல்யூக்கு என்ன ஃபார்மேட் ஃபாலோ பண்ணியிருப்போம்? எப்பயுமே அமௌண்ட் வேல்யூல லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டாட் ஆர் ஸ்பேஸ் லீவ் பண்ணி தான் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ கண்டினியூஸா 000 என்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதுல சேஞ்சஸ் பண்ணணும். என்னன்னா 0 ஸ்பேஸ் 00 இப்படின்னு என்டர் பண்ணிட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அகைன். ஓகேங்களா? இதுல ஃபீல்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அகைன் கிவ் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் 76 attending physician qualifier physician ID அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இங்கதான் குவாலிஃபையர் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ்ல தான் ஐடி இருக்கும். ஸோ எதுவுமே டேட்டா இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம பிளாங்கா லீவ் பண்ணி அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்டெண்டிங் பிசிஷியன் ஐடியும் எந்த டேட்டாவும் இல்லை, பிளாங்கா லீவ் பண்ணி அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து 77th கொஸ்டின் ஆபரேட்டிங் பிசிஷியன் குவாலிஃபயர்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுலயும் டேட்டா இல்லை. ஸோ பிளாங்கா லீவ் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஐடியிலையும் எந்த டேட்டாவும் இல்லை, பிளாங்கா லீவ் பண்ணி அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்பிஐ இந்த கொஸ்டின் 78th கொஸ்டின் போயிருக்கு. ஸோ இப்போ 78ல இருந்து 79 வரைக்கும் எந்த டேட்டாவுமே இல்லை, ஃபுல்லா பிளாங்கா தான். அப்ப நீங்க இது மாதிரி வந்துச்சுன்னா ஒரு கொஸ்டினா என்டர் பண்ணாம என்ன பண்றீங்கன்னா, ஸோ இப்படி ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க சைட்ல பிளாங்க் அப்படின்னு இருக்கிறத நோட் பண்றீங்களா? இப்ப இந்த கொஸ்டினுக்கு எந்த டேட்டாவும் இங்க என்டர் ஆகாம இது பிளாங்கா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு நேரா இந்த பிளேஸ்ல பிளாங்க் அப்படின்னு ஷோ ஆகும். இப்ப நம்ம முன்னால என்டர் பண்ண கொஸ்டினே பாருங்களேன், ஆன்சர் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஸோ இப்ப இந்த கொஸ்டினே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்சர் இங்க ஏதோ டைப் பண்ணிருக்காங்க, அதனால இந்த பிளாங்க்ங்கிறது நமக்கு ஷோ ஆகாது. ஸோ இப்ப பிளாங்க்னு இருக்குன்னா இந்த கொஸ்டினுக்கு நேரா எந்த டேட்டாஸும் இல்ல, என்டர் பண்ணல அப்படிங்கிற மீன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஃபுல்லா இங்க ஃபார்ம்லயும் ஃபுல்லுமே நமக்கு பிளாங்கா தான் இருக்கு, இந்த கொஸ்டின்ஸ்லயும் ஃபுல்லுமே நமக்கு பிளாங்கா தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு டேட்டாவும் என்டர் கொடுத்துட்டு போகாம இப்ப இங்க 3 டாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா அக்செப்ட் ரிமைனிங் ரிஜெக்ட் ரிமைனிங் இருக்கும். சோ இப்ப இது ஃபுல்லத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ண போறோம். அதனால இப்ப இதை அக்செப்ட் ரிமைனிங் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்ப அது கீழே இருக்கிற அந்த 10 பிளாங்கா இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே அக்செப்ட் ஆயிடும். இப்ப அகைன் நீங்க என்டர் பண்ணிருங்க. ஸோ என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது ஃபுல்லா உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப 11th கொஸ்டின் பாலிசி ஜிபிஆர் நம்பர் இருக்கா? ஸோ இதுதான் 11th கொஸ்டின். இப்ப எந்த டேட்டாவும் இல்லைங்களா? ஸோ இதை பிளாங்கா லீவ் பண்ணி அப்படியே அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ ஃபீல்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் 28th கொஸ்டின் டோட்டல் சார்ஜஸ் செக் த ஃபீல்ட் அப்படின்ட்டு இருக்கா? ஸோ டோட்டல் சார்ஜஸ், இதுல டோட்டல் சார்ஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 250.00 தான். ஸோ இவங்க ராங்கா என்டர் பண்ணிருக்காங்க. அப்ப இதை நம்ம அப்டேட் பண்ணணும். 250.00 அப்படின்னு என்டர் பண்ணிட்டு ஸோ இப்ப இத அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து பில்லிங் ப்ரொவைடர் ஆர்கனைசேஷன் நேம் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்ப இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நேமா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு அட்ரஸ் பாக்ஸ் நமக்கு. சரிங்களா? இந்த 33 பாக்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறது தான் ஆர்கனைசேஷன் நேம். இப்ப ரூட்டட் இன் பேலன்ஸ் கவுன்சிலிங் சர்வீஸ் இருக்கா? ஸோ ஆஸ் இட் இஸ் என்ன டேட்டா அங்க இருக்கோ அப்படியே இதுல கேப்சர் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்தாலும் அப்படியே. ஸோ ரூட்டட் இன் பேலன்ஸ் கவுன்சிலிங் சர்வீஸ்னு என்டர் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ ஸ்பெல்லிங் செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்கு அப்படின்னா அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து பில்லிங் அட்ரஸ் டு. இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஸோ பில்லிங் அட்ரஸ் டு, ஃபெசிலிட்டி அட்ரஸ் டு, பேஷண்ட் அட்ரஸ் டு, இந்த மாதிரி அட்ரஸ் டு அப்படின்னு கேட்கிற எல்லாத்துக்குமே பிளாங்கா லீவ் பண்ணி தான் அக்செப்ட் பண்ணணும். ஸோ பிளாங்கா லீவ் பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ணிடலாம். இதுக்கு பின் நம்பர் கேட்டிருக்காங்க 33B. ஸோ 33Bல வந்து இதுதான் பின் நம்பர். ஸோ 1041C0700X. ஸோ ஆஸ் இட் இஸ் டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
அகைன் ஃபீல்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபீல்ட் லோட் ஆகும் உங்களுக்கு. ப்ரொவைடர் நேம் இது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 2 ஃபார்ம்ஸ் தான் ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ என்ன ஃபார்ம்னா HCFA அண்ட் UB அப்படிங்கிற 2 ஃபார்ம் தான் ஒர்க் பண்ணுவோம். இப்ப நமக்கு இது வேற ஒரு ஃபார்ம் அதர் ஃபார்மா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணாத வேற ஃபார்ம் வந்திருக்கு அப்படின்னா இதை நம்ம ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணிடலாம். இதை நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. அப்ப என்ன பண்றீங்க, அகைன் இந்த 3 டாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் ரிமைனிங் அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இது ரிஜெக்ட் ரிமைனிங் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடும். அகைன் கம்ப்ளீட் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஃபார்மும் நமக்கு அதர் ஃபார்ம் தான். அகைன் இதுக்கும் ரிஜெக்ட் தான் பண்ணணும். இப்ப நீங்க மோஸ்டா வந்து இந்த மாதிரி இதுல மவுஸ் யூஸ் பண்ணி இங்க கிளிக் பண்றதுக்கு பதிலா எப்பயுமே வந்து உங்க கீபோர்ட்ல இருக்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லுமே இதுவும் அதர் ஃபார்ம் தான், ரிஜெக்ட் தான் பண்ண போறோம். அப்படிங்கிறப்ப கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம்ஸ் ஃபுல்லுமே ரிஜெக்ட் ஆயிடும். அகைன் கம்ப்ளீட் கொடுத்துருங்க. ரெஃபரிங் பிசிஷியன் ஆர்கனைசேஷன் நேம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 17th கொஸ்டினோடது. இப்ப இங்க என்ன ஆன்சர் இருக்கு, இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற டிஎன் வந்து குவாலிஃபயர். இந்த குவாலிஃபயரை பிசிஷியன் நேம் என்டர் பண்றப்ப என்டர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த குவாலிஃபயரை லீவ் பண்ணிட்டு முகமது ஷா எம்டி அப்படிங்கறத மட்டும் என்டர் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி என்டர் ஆகிருக்கு, கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஓகே கரெக்டா இருக்குங்கிறப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. A குவாலிஃபயர். ஸோ இதுதான் 17A. இங்கதான் வந்து குவாலிஃபயர் இருக்கும். ஸோ டேட்டா இல்ல அப்படிங்கிறப்ப நீங்க பிளாங்கா லீவ் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 17A ஐடி. 17A ஐடி வந்து இந்த பிளேஸ்ல இங்க குவாலிஃபயர் இருக்கும், இங்க ஐடி இருக்கும். எப்பயுமே அதே மாதிரிதான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இங்க ப்ரொவைடர் ஐடி எந்த டேட்டாவும் இல்லாததுனால பிளாங்கா லீவ் பண்ணி நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஃபீல்ட் கம்ப்ளீட் ஆன உடனே அகைன் கம்ப்ளீட் கொடுத்துருங்க. இப்போ 21 டயாகோட் எஃப். ஸோ இதுல இந்த ஒரு கொஸ்டின் தான். டயாகோட் எஃப் எங்க இருக்கு, இதுதான் 21 கொஸ்டின், இதுதான் எஃப். ஸோ இங்க டேட்டா எதுவுமே இல்லை, அதனால பிளாங்கா லீவ் பண்ணி என்டர் கொடுத்துக்கோங்க. ப்ரொவைடர் ஃபுல் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 31th கொஸ்டின், இதுதான் 31st. ஸோ இங்க என்ன இருக்கு, ஒரு ப்ரொவைடர் ஃபுல் நேம்னா என்ன, ஒரு பர்சனோட நேம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ப்ரொவைடர் ஃபுல் நேம்ல என்டர் பண்ணணும். இங்க வந்து இருக்கு. ஸோ ஆடம் டபிள்யூ அப்படின்னு இருக்கா. ஸோ இப்ப இங்க எதுவுமே என்டர் பண்ணல, அதனால நம்ம இந்த டேட்டாவை எடுத்து என்டர் பண்ணணும். ஆடம் டபிள்யூ கிரீன் எம்டி. ஸோ இது வரைக்கும் ஆடம் டபிள்யூ கிரீன் எம்டி அப்படின்னு இருக்கா, இது வரைக்கும் என்டர் பண்ணிட்டு நீங்க அக்செப்ட் கொடுத்துருங்க. அகைன் ஃபீல்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த அதாவது இந்த ஃபார்முக்கான கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் தான். அது கொஸ்டின் முடிச்ச உடனே ஃபீல்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கேட்கும். அப்ப என்டர் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபார்ம் உங்களுக்கு லோட் ஆகும். இப்ப 50A பேயர் நேம் கேட்டிருக்காங்களா. ஸோ இதுதான் 50th கொஸ்டின். ஸோ இதுதான் 50ல ஏபிசி அப்படின்னு 3 இது ஸ்பிளிட் ஆகும், 3 லைன்ஸ் வரும். அப்ப 50Aல என்ன இருக்கு பேயர் நேம்ல, ஸோ என்ன டேட்டா இருக்கோ ஆஸ் இட் இஸ் நீங்க அப்படியே கேப்சர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கேப்சர் ஆகிருக்கு. ஸோ கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்குன்னா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா இது ஆஸ் இட் இஸ் அதுவே நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடுதா. ஸோ 51Aல ஹெல்த் பிளான் ஐடின்னு இருக்கா. ஸோ ஹெல்த் பிளான் ஐடியில என்ன என்டர் ஆயிருக்கு, 2001 என்டர் ஆயிருக்கா. ஸோ 2001 கரெக்டா தான் இருக்கு, அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து 52A, இதுதான் 52A ரியல் இன்ஃபோ. ஸோ ஒய்ங்கிறது டைப் ஆயிருக்கு, இவங்களும் டைப் பண்ணிருக்காங்க. அகைன் அதை அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அக்செப்டுக்கு தான் அக்செப்ட் பண்ணணும் நம்ம இங்க.
இந்த அக்செப்டுக்கு தான் நான் வந்து என்டர் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ வந்து கீபோர்ட்ல சொல்றேன். நீங்க இந்த அக்செப்ட ஒவ்வொரு வாட்டி கிளிக் பண்ணணும் அப்படின்னு இல்ல மவுஸ் மூவ் பண்ணி நீங்க கீபோர்ட்ல என்டர் பண்ணீங்கனாவே இது அக்செப்ட் ஆகிக்குங்க. ஸோ 53A வந்து ASGBN இருக்கு. ஸோ இதுதான் 53A. இதுக்கும் Y தான் டைப் பண்ணிருக்காங்க, டேட்டா இருக்கு, இவங்களும் டைப் பண்ணிருக்காங்கிறப்ப அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 54A ப்ரியர் பேமெண்ட். ஸோ டேட்டா எதுவுமே இல்ல. ஸோ நம்மளும் இங்க எதுவும் என்டர் பண்ண தேவையில்ல, பிளாங்கா லீவ் பண்ணி அப்படியே அக்செப்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து 55A எஸ்டிமேட்டட் அமௌண்ட் அப்படின்னு. ஸோ நம்ம எப்பயுமே அமௌண்ட் பேமெண்ட் இந்த மாதிரி சார்ஜஸ் இதெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட் வேல்யூ இதான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம் இல்லைங்களா? அப்ப அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்? லாஸ்ட் 2 டிஜிட் கம்பல்சரி டாட் ஆர் ஸ்பேஸ் லீவ் பண்ணி என்டர் பண்ணணும். ஸோ இவங்க கண்டினியூஸா என்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப நீங்க இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ 4642 ஸ்பேஸ் 65 அப்படின்னு என்டர் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 50Bக்கு போயிடுச்சா? அடுத்து இது கரெக்டா, பேர் நேம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸோ யுனைடெட் மெடிக்கல் ரிசோர்ஸ் கரெக்டா என்டர் பண்ணிருக்காங்க. இதை அப்படியே என்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 50B. ஸோ 39026 கரெக்டா தான் இருக்கு. ஸோ இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ரியல் இன்ஃபோ. ஸோ இதுல ஒய்ங்கிறத என்டர் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க இங்க எதுவும் என்டர் பண்ணல அப்படிங்கிறப்ப நீங்க இதை ஒய்ங்கிறத அப்டேட் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கும் வேல்யூ என்டர் பண்ணல. ஸோ அகைன் இதுக்கும் y என்டர் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரியர் பேமெண்ட்ல டேட்டா எதுவுமே இல்லை. ஸோ இப்ப இந்த ப்ரியர் பேமெண்ட் எஸ்டிமேட்டட் அமௌண்ட்ல இருந்து இந்த சி வரைக்கும் எந்த டேட்டாவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி டேட்டா எதுவுமே இல்லை அப்படின்னா நான் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம்? ஏன்னா ஒரு இதுவும் நம்ம கிளிக் பண்றதுக்கு பதிலா என்ன சொல்லியிருந்தேன், இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பிளாங்கா தான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, இது கீழே இருக்கிற கொஸ்டின்ஸும் பிளாங்கா தான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நான் அக்செப்ட் ரிமைனிங் அப்படின்னு கொடுக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அக்செப்ட் ரிமைனிங்க்கு ஷார்ட்கட் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோம்னா ஆல்ட் பிளஸ் என்டர். ஸோ கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ரிமைனிங் ஆயிடும். இப்போ அகைன் கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபீல்ட் உங்களுக்கு லோட் ஆகிக்கும். இப்போ 24F சார்ஜ் லைன் 3 அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இதுதான் பாக்ஸ் நம்பர் 24. ஸோ 24ல F இதுதான் வந்து தேர்ட் லைன். ஸோ இதுல வந்து எந்த டேட்டாவுமே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம பிளாங்கா லீவ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கலாம். Field completed, again give complete. Charge line 6. So இதுதான் 6th line. இதுலயும் charge line கேட்டிருக்காங்க. So data எதுவுமே இல்ல. இதையும் blank-ஆ leave பண்ணி அப்படியே enter கொடுத்துக்கோங்க. So provider NPI அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இது வந்து நம்ம ஒர்க் பண்ண போற ஃபார்ம் கிடையாது. அதர் ஃபார்ம்ஸ் இதெல்லாம். அப்ப என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அதர் ஃபார்ம் வந்தா இதை நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை, ரிஜெக்ட் கொடுத்துடலாம்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ ரிஜெக்ட் ரிமைனிங் ஆயிடும். ஏன்னா ஒரு ஃபார்மையும் நம்ம இப்போ ரிஜெக்ட் பண்ணோம்னா இந்த ஒரு இதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம மொத்தமா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதனால கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லுமே ரிஜெக்ட் ஆயிரும். சார்ஜ் லைன் 19. ஸோ இப்போ இதுல பாருங்க, இதுதான் 47th கொஸ்டின். ஸோ இதுதான் 19th லைன். இதுமே டேட்டா இல்ல அப்படிங்கிறப்ப இதையும் பிளாங்கா லீவ் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. மெயின் திங் என்னன்னா ஒரு கொஸ்டினுக்கும் அந்த 60 செகண்ட்ஸ் ரன் ஆகுது இல்லைங்களா? அது ரன் ஆகிறதுக்குள்ள நீங்க அந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிடணும். இல்லாட்டி நான் டைம் அவுட் ஆகும் அப்படின்னு காட்டினேன் இல்லைங்களா? அது மாதிரிதான். இப்ப 66 DX இண்டிகேட்டர் அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? சோ இதுல வந்து ஒரு சின்ன ஒரு ஹைலைட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இது 66 DX அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுக்கு கீழே இந்த 0 இருக்கு இல்லையா? சோ இதுதான் அதோட வேல்யூ. சோ இந்த 0ங்கிறத இங்க என்டர் பண்ணிட்டு அப்புறம் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து 67th கொஸ்டின். அதுக்கப்புறம் இங்க இருக்க பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் 67th பாக்ஸ். 67ல இதுதான் வந்து பிரின்சிபல் டயக்னோசிஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. சோ என்ன இருக்கு டேட்டா? M6281 அப்படின்னு இருக்கு. ஸோ டேட்டா ஆல்ரெடி என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படியே வந்து என்டர் பண்ணிக்கலாம்.
இன் கேஸ் உங்களுக்கு வந்து வேற இப்ப இதை என்டர் பண்ணிட்டீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க என்டர் பண்ண இந்த டிஎக்ஸ் இண்டிகேட்டர் கரெக்டா என்டர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா ஓகே பாத்துக்கலாம். இதை திரும்பவும் அகைன் கிளிக் பண்ணிட்டு ஓகே 0 தான் கரெக்டா என்டர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பார்த்து ஓகே அகைன் நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டினுக்கு அதுவே போய்க்கும். இப்போ இதுல எல்லா டேட்டாஸுமே வந்து பிளாங்கா தான் இருக்கு. ஸோ நம்ம அப்ப என்ன பண்ணலாம், ஒரு இதுவும் நம்ம அக்செப்ட் கொடுக்க தேவையில்லை. ஸோ எல்லா கொஸ்டினும் இந்த சைட்ல இந்த பிளாங்க் அப்படின்னு இருக்கா அப்படின்னு பாருங்க. ஸோ அப்படி பிளாங்க் இருக்கு அப்படின்னா நம்ம அக்செப்ட் ரிமைனிங் கொடுத்துருவோம் இல்லைங்களா. ஓகே, இப்ப பாக்குறப்ப இந்த 11th கொஸ்டின்ல பிளாங்க் அப்படிங்கிறது இல்ல. ஸோ அப்ப என்ன பண்ணணும் நீங்கன்னா இந்த 11th கொஸ்டினை கிளிக் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு டேட்டா என்டர் பண்ணிருக்காங்க. அப்ப 11th வந்து ஆனா இங்க டேட்டா எதுவுமே இல்ல. இப்ப இதை நீங்க பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா அகைன் வந்து அது அப்டேட் ஆயிக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி எல்லாமே இந்த லாஸ்ட் இது 17 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த 17மே வந்து உங்களுக்கு ஃபுல்லா பிளாங்கா தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அகைன் நீங்க ஃபர்ஸ்ட் லீவ் பண்ணீங்க இல்லையா அந்த டாப் இந்த பிஓஏ டயாக்ல இருந்து நம்ம வந்து ஆல்ட் என்டர் கொடுத்துக்கணுங்க. ஏன்னா நீங்க லாஸ்டே வந்து ஆல்ட் என்டர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எங்க கரெக்ஷன் பண்ணீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற ஃபீல்ட்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அக்செப்ட் ஆகும். இப்ப மேல வந்து செக் பண்ணிட்டு வந்ததெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸ் மாதிரி ஆயிரும். அதனால அகைன் வந்து நீங்க எந்த கொஸ்டின் டாப்ல இருந்து நீங்க செக் பண்ணிட்டு வந்தீங்களோ அகைன் அந்த கொஸ்டினுக்கு போய் நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆல்ட் என்டர் கொடுத்தாதான் இதுல இருக்க எல்லா ஃபீல்ட்ஸுமே உங்களுக்கு அக்செப்ட் ஆகிக்கும். இப்ப 9 அதர் இன்ஷூட் ஃபுல் நேம் கேக்குறாங்களா. சோ இதுல என்ன இருக்கு 9th கொஸ்டின். சோ இது பிளாங்கா தான் இருக்கு. அப்ப பிளாங்கா லீவ் பண்ணி அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. (32) ஃபெசிலிட்டி நேம்னு இருக்கு. ஸோ இதுதான் 32 பாக்ஸ். ஸோ ஃபெசிலிட்டி நேம்னாலும் என்ன சொல்லியிருந்தோம், ஃபெசிலிட்டி நேம்னாலும் ஒரு ஆர்கனைசேஷனோட நேமா இருந்தா மட்டும்தான் இதுல என்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ ஃபெசிலிட்டி நேம்னா ஒரு இன்கேஸ் ஏதோ ஒரு பர்சன் நேம் இங்க கொடுத்துட்டாங்கன்னா அது பர்சன் நேம் என்டர் பண்ணக்கூடாது. ஃபெசிலிட்டி நேம்னா ஆர்கனைசேஷன் நேம். சரிங்களா. இப்ப இது ஒரு ஆர்கனைசேஷன் நேமா அப்படின்னு பார்த்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் நேமா தான் இருக்கு. ஸோ என்டர் பண்ணிக்கலாம் நம்ம. (42) ரெவென்யூ கோட் லைன் 1 கேக்குறாங்க. ஸோ இதுதான் 42. ஸோ லைன் 1ஓட ரெவென்யூ கோட் இதுதான் லைன் 1. ஸோ டேட்டா கரெக்டா இருக்கா, 0343ன்னு இருக்கு. ஓகே, கரெக்டா இருக்கு. அப்படியே என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 43 டிஸ்கிரிப்ஷன் லைன் 1 போயிருக்கு. ஸோ இங்க டிஸ்கிரிப்ஷன்ல as it is என்ன டேட்டா இருக்கோ நீங்க அப்படியே என்டர் பண்ணணும். எந்த ஸ்பெஷல் கேரக்டர் இருந்தாலும் எல்லாமே அப்படியே என்டர் பண்ணணும். ஸோ மோஸ்டா நீங்க வந்து எல்லா டேட்டாவும் கேப்ஸ்லயே வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. இப்ப டயக்னோஸ்டிக் அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ ரேடியோ ஃபார்ம் அப்படிங்கிறதும் கரெக்டா தான் இருக்கு. ஸோ எல்லா டேட்டாவும் கரெக்டா என்டர் பண்ணியிருக்காங்க. அகைன் நான் அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் HCPCS 44th கொஸ்டின் A9552ங்கிறது இருக்கு. as it is என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லாததுனால நான் அப்படியே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மாடிஃபயர் 1 இந்த ஃபார்ம்ல மாடிஃபயர் இது வந்து யூபி ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து யூபி ஃபார்ம் நம்மளுது. யூபி ஃபார்ம்ல எப்பயுமே மாடிஃபயர்ஸ் பிளாங்க் அக்செப்ட் தான். ஸோ அதனால மாடிஃபயர் 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கும். எல்லாமே பிளாங்கா லீவ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சர்வீஸ் டேட் என்ன இருக்கு, 100424 இருக்கு. கரெக்டா தான் என்டர் பண்ணிருக்காங்க. ஸோ இதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சர்வீஸ் யூனிட் 1 இருக்கு. ஸோ இதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டோட்டல் சார்ஜஸ் இதையும் கரெக்டா தான் என்டர் பண்ணிருக்காங்க. இதையும் நான் அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபீல்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த ஃபார்மோடது. ஸோ அகைன் கிவ் கம்ப்ளீட்.
ஸோ இந்த பிஎல்சி வந்து இப்படிதாங்க ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம மோஸ்டா யூஸ் பண்ண போறது அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் அதுதான் பண்ணுவோம். மெயின் கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா இந்த டைமிங்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இல்லாட்டி இன்கேஸ் வந்து இப்போ இந்த 12 டேட் அப்படின்னு இருக்கிற இதை நீங்க வந்து இப்ப இதுதான் வந்து 12th கொஸ்டின். ஸோ இதுல டேட் வந்து எதுவுமே என்டர் ஆகல. ஸோ இதை வந்து நான் பிளாங்கா லீவ் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் HCFA 13 கண்டென்ட் இந்த கொஸ்டினுக்கு போகும். இப்ப வந்து இந்த 12 and 13ல என்ன சொல்லிருந்தோம், இந்த கண்டென்ட் இந்த கொஸ்டினுக்கு ஏதாவது ஒரு பர்சன் பேஷண்டோட டீடைல் இருந்தா மட்டும்தான் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இப்ப இந்த 13ல எந்த இதுவுமே இல்ல, எந்த டேட்டாவும் இல்ல ஒரு பேஷண்ட்டை பத்தி. அப்படிங்கிறப்ப இதை நம்ம பிளாங்கா லீவ் பண்ணி என்டர் பண்ணிப்போம் இல்லைங்களா? சோ இப்ப நீங்க இந்த இதை என்டர் பண்றதுக்குள்ள உங்களுக்கு இது டைம் அவுட் ஆகிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க முன்னாடி இந்த 12th கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தீங்க இல்லையா? இந்த 12th கொஸ்டினையும் வந்துட்டு உங்க அப்டேட்ல ஆட் ஆகாது. ஓகேவா? இப்ப இந்த இந்த ஃபார்ம் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டைம் அவுட் ஆயிடுச்சுன்னா, இதற்கு முன்னாடி இந்த 13th வந்து நீங்க டைம் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த 13th முன்னாடி நீங்க செஞ்ச எல்லாவுமே எந்தெந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே உங்க கவுண்ட்ல ஆட் ஆகாது. அதனால மேக்ஸிமம் டைம் அவுட் ஆகாம நீங்க கீப் பண்ணிக்கோங்க உங்க ஒர்க். ஓகேங்களா? ஸோ அகைன் இப்ப பாத்தீங்கன்னா டைம் அவுட் ஆயிடுச்சா? ஸோ இப்ப அந்த 12, 13 அந்த ரெண்டு கொஸ்டின்ஸுமே வந்து என்னோட கவுண்ட்ல ஆட் ஆகாது. ஸோ அகைன் நான் கண்டினியூ கொடுத்தேன்னா திரும்ப எனக்கு நியூ ஃபார்ம் தான் லோட் ஆகும். இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம், இது வந்து ப்ரிஃபிக்ஸ் சப்மிட்டட் ஃபிளாக்னு இருக்கு. இப்ப ஒரு நம்ம 2 ஃபார்ம் பண்ண போறோம்னு சொன்னீங்க, HCFA UB 2 பண்ணுவோம். சோ அதுல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் நம்பர்ஸே இல்லாம ஏதாவது கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம பிளாங்கா லீவ் பண்ணி தான் அக்செப்ட் பண்ணணும். அதனால இதை நான் பிளாங்கா லீவ் பண்ணி நான் அப்படியே அக்செப்ட் கொடுத்துறேன். இது கம்ப்ளீட்டா. ஓகேங்க. ஸோ இப்போ நீங்க இன்கேஸ் வந்து நீங்க இந்த ஒர்க் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணணும் அப்படி நம்ம லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களோட ஐடி வித் இந்த மாதிரி வரும். இதுல லாக் அவுட் அப்படின்னு இருக்கா? ஸோ இந்த லாக் அவுட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த போர்ட்டல்ல இருந்து வெளியே வந்துருவீங்க. ஓகேங்களா? அண்ட் தென் அகைன் நீங்க திரும்ப லாகின் பண்றப்ப ஆஸ் யூஷுவல் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.